ஆனால் நான் அண்ணன் டிடிவி அவங்ககிட்ட பேசினேன். ஒரு மிக முக்கியமான ஒரு தலைவர். 2024 நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி NDA அதில் மிக முக்கிய தலைவராக இருந்தவங்க, போட்டியிட்டவங்க, தமிழக அரசியலில் நீண்ட நெடிய பயணத்தை பார்த்தவங்க, நிறைய உயரத்தை பார்த்தவங்க, அதே நேரத்தில் நிறைய பிரச்சனைகளும் சந்தித்தவங்க. அதெல்லாம் தாண்டி அரசியல் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு தலைவர், லாஞ்சிவிட்டி. அண்ணங்கிட்ட தொலைபேசி மூலமாக நான் வேண்டுகோள் விடுத்தேன். அவங்களுடைய முடிவை அண்ணன் மறுபரிசீலனை செய்யணும். அண்ணன் நம்ம தமிழ்நாட்டில் 2026 நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய இலக்கு என்பது மக்களுக்கு நல்ல ஒரு ஆட்சியை கொடுக்கணும், மக்களுக்கு நல்ல ஒரு வித்தியாசமான, மக்களுக்கு தொலைநோக்கு பார்வை இருக்கக்கூடிய, சட்டம் ஒழுங்குக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஆட்சி கொடுக்கணுங்கன்னா, அதனால் கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று அண்ணன் டிடிவி அவர்கள்ட்ட வேண்டுகோள் வைத்திருக்கின்றோம். நானும் வச்சிருக்கேன், அதே மாதிரி நிறைய பேர் வச்சிருக்கிறாங்க. அதனால் அண்ணன் அவர்கள் பரிசீலனை செய்வார்கள் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குங்கண்ணா. முதல்ல. இரண்டாவது, நாம தேவையில்லாத சில விஷயங்களை குழப்பிக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி விரிவுபடுத்தப்பட்ட பொழுது ஏப்ரல் மாதம் உங்களுக்கு தெரியும் 10ஆம் தேதி 9-10 சென்னையில் இருந்தாங்க. அன்னைக்கு நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் NDAவினுடைய முதலமைச்சர் வேட்பாளராக இருப்பாங்க அப்படிங்கறத தெல்ல தெளிவாக சென்னையில் உங்க முன்னாடி தான் சொன்னாங்க. அதன் பிறகு அமித்ஷாஜி அவர்களை பொறுத்தவரை நிறைய நேரம் கொடுத்து தமிழகத்துக்கு வர்றாங்க. எத்தனை முறை மதுரை, அதன் பிறகு திருநெல்வேலி, அதன் பிறகு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர்களை டெல்லியில தன்னுடைய இல்லத்திற்கு அழைத்து 2-3 மணி நேரம் செலவழித்து பேசிட்டு இருக்காங்க. அமித்ஷாஜி அவர்களை பொறுத்தவரை மிக உறுதியா இருக்கிறாங்க. தமிழகத்தில் 2026 மாற்றம் வர வேண்டும், தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி இங்க வரணும் அப்படிங்கறத நம்ம தெளிவா இருக்கிறாங்க. அதனால் எந்த தேவையில்லாத குழப்பமும் வேண்டாம். நிச்சயமாக தமிழகத்திலே நல்ல ஒரு மாற்றம் நடக்கும். அதே நேரத்தில் அண்ணன் டிடிவி அவர்களும் அண்ணன் OPS அவர்களும் தங்களுடைய எடுத்திருக்கக்கூடிய முடிவுகளை நிச்சயமா மறுபரிசீலனை செய்வார்கள் என்கின்ற நம்பிக்கை ஒரு புறம் எனக்கு இருக்கு. காரணம் 2024 அவர்களுடைய நடவடிக்கை. டிடிவி அண்ணை எந்த சீட்டுமே வேண்டான்னு கூட்டணிக்கு வந்தாங்க. நாமளே கூட்டணியில் இருக்கும்போது கட்சிகள் டிமாண்ட் பண்ணுவாங்க, சீட்டு கேட்பாங்க. எதுவும் இல்லாம வந்தவங்க. அண்ணன் முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் O பன்னீர்செல்வம் அவர்கள் ஒரு சாதாரண அரசியல்வாதி கிடையாது. நம்முடைய பாரத திருநாட்டில் எத்தனை அரசியல்வாதிகள், முன்னாள் முதலமைச்சர்கள் ஒரு எலெக்ஷன்ல சிம்பிள் இல்லாம இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டாக எத்தனை பேர் போட்டி போட்டிருப்பாங்க? எனக்கு தெரிஞ்சு இந்திய அரசியல் சரித்திரத்தில் யாரும் கிடையாது. அண்ணன் OPS அவர்கள் மட்டும்தான். ஏன்? பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவின் மீது இருக்கக்கூடிய அன்புக்காக அன்னைக்கு அண்ணன் O பன்னீர்செல்வம் அவர்கள் இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டா போட்டி போட்டாங்க ராமநாதபுரத்தில். அது உங்களுக்கு தெரியும். அதனால் அப்படிப்பட்ட பெரிய உள்ளம் கொண்டவர்கள், நல்ல மனிதர்கள் நிச்சயமா பரிசீலனை செய்வாங்க. அதனால் இப்பவே தேவையில்லாம குழப்பி வேறு வேறு யூகங்களுக்கு விடை கொடுத்து நாங்க பதில் சொன்னா அது நல்லா இருக்காதுங்க. துரோகம் தலைவிரித்து ஆடிக்கிறதுன்னு டிடி தினகரன் பிரஸ் மீட்ல சொல்லியிருக்காரு. இவ்வளவு நாள் நாங்க பொறுத்திருந்தோம், ஆனா துரோகம் தலைவிரித்து ஆடுது அப்படின்னு ஒரு. ஆனா அண்ணன் டிடிவி அவர்களை பொறுத்தவரை காட்டுமன்னார் கோவில்ல நேத்து சாயங்காலம் பத்திரிகை நண்பர்களை பார்த்து பேசினாங்க. அதுக்கு நான் பதில் சொல்வது சரியா இருக்காதுங்கன்னா அண்ணன் சில கருத்துக்களை முன் வச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் கூட இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லோரும் அதெல்லாம் பார்ப்பாங்க, பேச வேண்டிய நேரத்தில் பேசுவாங்க. அதே நேரத்தில் எனக்கு தெரியும் அண்ணன் ஐயா GK மூப்பனார் அவர்கள், பத்திரிகையில் நிறைய யூகங்கள் போட்டிருக்கீங்க. மக்கள் தலைவர் ஐயா GK மூப்பனார் அவர்களுடைய சமாதிக்கு நாம் எல்லாம் சென்றிருந்த பொழுது அன்னைக்கு எனக்கு தெரியும் அண்ணன் GK வாசன் அவர்கள் அண்ணன் டிடிவி அவங்ககிட்ட தொலைபேசி மூலமா பேசினாங்க. அதனால பிரச்சனை எங்கேயுமே கிடையாதுங்கண்ணா. இந்த நிகழ்ச்சி கூப்பிடல அப்படின்னு இல்லை, அது எல்லாம் கூட அங்கங்க அது ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்தவரை வலிமையடைந்து வருகிறது. இன்னொரு பக்கம் எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுற்றுப்பயணத்தில் இருக்கிறாங்க. எல்லோரும் வேலை செய்யறாங்க. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை பூத்தை பலப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. எல்லா வேலையும் நடந்து கொண்டிருக்கிறது எல்லா நேரத்திலும். அதனால் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அதெல்லாம் களையப்படும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கைங்கன்னா. அதனால் ஏன்னா அந்த அளவுக்கு மெச்சூர்ட் லீடர்ஷிப் இங்க இருக்காங்க, தொலைநோக்கு பார்வை இருக்கக்கூடிய தலைவர்கள் இருக்கிறாங்க. 2026 பொறுத்தவரை டீம் ஒர்க்காக சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் கடந்து தொலைநோக்கு பார்வையில் திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையில் இருக்கக்கூடிய இந்தி கூட்டணி அந்த ஆட்சியை தமிழகத்திலிருந்து அகற்றணும்.
மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆட்சியை கொடுக்கணுங்கிற நோக்கம். அதனால சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் களையப்படும் என்கின்ற முழு நம்பிக்கையும் எனக்கு இருக்கு. அதிமுகவை ஒருங்கிணைக்கக்கூடிய பணியில தோல்விங்கிறாங்க. நான் அதுக்குள்ள போக விரும்பலீங்கன்னா நம்ம ஒருதலை பட்சமா நான் பேச விரும்பல. நம்மை பொறுத்தவரை என்டிஏ என்பது நிறைய குரூப்பிங்ஸ் உள்ள இருக்கிறாங்கன்னா, தேசிய ஜனநாயக கூட்டணியில எல்லோருமே இருக்கிறாங்க. பரஸ்பரம் வேறு வேறு கூட்டணியில இதற்கு முன்பு இருந்தவங்க இன்னைக்கு என்டிஏல இருக்கிறாங்க. ஏன்னா ஒருமித்த கருத்து என்ன, 2026 மாற்றம் வரணும் அப்படின்னு. பிரச்சனைக்குரியவர்களும் இருக்கிறாங்க. அதெல்லாம் அதை பொறுத்து நான் பிரச்சனை எங்க சரி செய்யப்படும் இங்க சரி செய்யப்படும் பேசலீங்கன்னா, டிஸ்பரேட் குரூப்பிங்ஸ், அதாவது வேறு வேறு மனோபாவம் இருக்கக்கூடிய சித்தாந்தம் இருக்கக்கூடிய குரூப்பிங்ஸ் என்டிஏல இருக்கும் பொழுது காமன் எய்ம் காமன் கோல் என்ன, திமுக தலைமையிலான ஆட்சி இங்க இருக்கிறத நாம 2026 வீட்டுக்கு அனுப்பணும் அப்படிங்கிறது. அதனால் பிரச்சனைகள் இருக்குது இல்லைன்னு நான் சொல்லிங்கன்னா, ஆரம்பத்திலிருந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தான். அதெல்லாம் வருகின்ற காலத்தில் களையும் என்கின்ற நம்பிக்கைங்கிற வார்த்தையை நான் பயன்படுத்துறேன். ஏன்னா டிடிவி அண்ணன் அவர்களும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் பெருந்தன்மை மிக்க அரசியல்வாதிகள். அவங்க நார்மல் பொலிட்டீஷியன். அவங்க இருவருடைய அன்பையும் நான் பெற்றிருக்கின்றேன். ரொம்ப நெருக்கமாக அவங்ககிட்ட நான் பேசக்கூடிய ஒரு மனிதன், அவங்க மீது மிகுந்த மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு மனிதன், மரியாதையோடு பார்க்கக்கூடிய ஒரு மனிதன். நம்ம கட்சியில் நிறைய பேர் அப்படி தான் பார்க்குறோம். ஸோ தே ஆர் நாட் பெட்டி ஆர்டினரி பொலிட்டீஷியன், தே ஆர் ஸ்டேட்ஸ்மேன் லெவலில் திங்க் பண்ணக்கூடியவங்க. அதனால் நிச்சயமாக நல்ல ஒரு கூட்டணி அவங்க மறுபரிசீலனை செய்வார்கள் என்கின்ற நம்பிக்கை இருக்கு. 4 பிரிவுகளாக பிரிக்கக்கூடிய ஆனா இதுக்கு நான் பதில் சொல்லிட்டேன் தலைவா. புதுசா ஒரு தாமரகண்ணி நீங்க கேளுங்க. ஆனா நான் யூகங்களுக்கு எப்படிங்க நான் பதில் சொல்லுவேன். அதனால எனக்கு இது யூகங்களுக்கு நான் பதிலளிக்க முடியாதுங்கன்னா, ஏதாவது நடந்தால் நடந்து விட்டதுன்னு கேளுங்க, நான் பதில் சொல்றேன். இன்னைக்கு நீங்க இருங்க அண்ணன் டிடிவி அவர்களுடைய முடிவை பத்தி நடந்து முடிஞ்ச ஒரு விஷயத்தை இன்னைக்கு கேட்டீங்க, நான் பதில் சொல்றேன். நடக்காத ஒரு விஷயத்தை நடக்கும் என்று எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்தை அந்த யூகத்திற்கு நான் பதில் சொன்னா அது சரியா இருக்காதுங்கண்ணா. சர்ச்சை எல்லாம் ஒன்றும் இல்லைங்கண்ணா. என்னை பார்த்தா தலைமையில் அதிருப்தி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. அதெல்லாம் இல்லைங்கண்ணா. வேலை பளு, தொண்டர்கள் நேரம் கேட்கறாங்கன்னா, தலைவராக இருந்த பொழுது நீங்க நேரம் கொடுக்கல, விசேஷத்துக்கு வரல, இன்னைக்கு நீங்க தொண்டனா இருக்கிறீங்க வாங்கன்னு கேட்கறாங்க. அவர்களுக்கும் மதிப்பளிக்கணும். அதே நேரத்தில் கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு நான் முறையாக தெரியப்படுத்தியிருந்தேன், என்னால் இந்த கூட்டத்தில் பங்கேற்க இயலாது, எனக்கு இந்த நிகழ்வுகள்லாம் இருக்கு அப்படின்னு முதல்ல நான் சொல்லியிருந்தேங்கன்னா. அதே நேரத்தில் அமித்ஷாஜி அவர்கள்ட்டையும் தொலைபேசி மூலமாக நேற்று நான் பேசியிருக்கேன். இது ஒரு பெரிய இஷ்யூ கிடையாதுங்கன்னா. களத்திலையும் தலைவர்கள் இருக்கணும், அது முக்கியம். ஒரு கட்சியினுடைய வளர்ச்சி தலைவர்கள் களத்தில் இருப்பது கட்சியினுடைய வளர்ச்சிக்கு முக்கியம். தொண்டர்கள் சில நேரத்தில் மட்டும்தான் எங்களை எதிர்பார்க்கறாங்க. அந்த நேரத்தில் அவர்கள் குடும்பத்துக்கு கௌரவம் கொடுத்து நாங்கள் இருக்கணும். ஒரு தொண்டன் எதிர்பார்ப்பது அவங்களுடைய சுப நிகழ்ச்சியில துக்க நிகழ்ச்சியில அந்த நேரத்தில் இருக்கணும் அப்படின்னு. அதையும் செய்வதும் என்னுடைய கடமையாகத்தான் பார்க்கிறேன். எங்க கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்களும் பெருந்தன்மை மிக்க தலைவர்கள். அவங்களும் இந்த பாதையெல்லாம் தாண்டித்தான் இன்னைக்கு பெரிய தலைவர்களா இருக்கிறாங்க. அதனால் ஒரு தனிப்பட்ட சங்கடங்கள் அவங்களுக்கு புரியும். அதனால் இதை யாரும் பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். எல்லோரும் பெருந்தன்மையாகத்தான் அதை பார்ப்பாங்க. அதிமுகவிலிருந்து பிரிஞ்சு போன தலைவர்கள் மீண்டும் தேர்தலுக்கு முன்னாடி சேர்றதுக்கான சூழலாம் பாஜக உருவாக்குறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. ஆனா ஒரே கேள்வியை மாத்தி மாத்தி வேர்ட்ஸை மாத்துறீங்க தலைவா. நான் பதில் சொல்லிட்டேங்கன்னா யூகத்துக்கு நான் பதில் அளிக்கலீங்க. ஒரு நிமிஷம், டிடிவி என்ன பேசினதுக்கு பதில் சொல்லிட்டேன். டிடிவி என்னக்கு வேண்டுகோள் வச்சுட்டேன். நாளைக்கு காலையில நான் இங்கிருந்து ஓடி போறதுனா முன்னாடி தான் இருக்க போறேன். பிரஸ் டெய்லி சந்திக்க தான் போறேன். நேரம் இருக்கு. இந்த வாரம் பேசுவோம், அடுத்த வாரம் பேசுவோம். நிறைய இருக்கு. ஒரு நிமிஷம் இருங்க. ஒரு நிமிஷம். நான் டிடிவி அண்ணனும் ஓபிஎஸ் அண்ணனும் போயிட்டாங்கன்னு நான் சொல்லிங்கன்னா, மன வருத்தம் இருந்தாலும் கூட மறுபரிசீலனை செய்வார்கள். இது ஒரு நம்பிக்கைங்கண்ணா. இரண்டாவது, டிராக்ஷன் இன் தி கிரவுண்ட், நரேட்டிவ், யார் வேண்டாம் யார் வேண்டும் என்கின்ற மக்களுடைய முடிவு. இதன் அடிப்படையில் சொல்றேன், எலெக்ஷனுக்கு இன்னும் ரொம்ப நாள் இருக்கு, ரொம்ப தூரம் இருக்கு, எல்லாம் சரியாக இருக்கும், நீங்க கவலைப்படாதீங்க. நான் தான் சொல்லிட்டேங்கண்ணா. யூகங்களுக்கும் நடக்காத ஒரு விஷயங்களுக்கும் நான் பதில் சொன்னா சரியா இருக்காதுங்கண்ணா. நடந்த விஷயத்தை கேளுங்க, நான் பதில் சொல்றேன். தலைவா, நீங்க அதே கேள்வியை திரும்ப திரும்ப கேட்டா அதே பதில் தான் தலைவா. ஒரு நிமிஷங்கண்ணா. 2026 விஜய் அவங்க தாக்கத்தை ஏற்படுத்துவாங்களான்னு கேட்டீங்கன்னா ஏற்படுத்துவாங்க. அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரை புதியவர்களுக்கு எப்பொழுதுமே வாய்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு இடம். மாற்றம் வேண்டும் என்று 10% வாக்காளர்கள் எப்பொழுதுமே மாற்றத்திற்காக வாக்களிக்கக்கூடிய வாக்காளர்கள் இங்க இருக்கிறாங்க.
மாற்றத்தை யார் பேசினாலும் கூட வாக்காளர்கள் மரியாதை கொடுப்பாங்க. ஸோ அந்த பாயிண்ட்ல வந்துங்கன்னா உங்களுக்கும் எனக்கும் டிபேட் இல்லைங்கண்ணா. நான் சொல்வது யார் ஆட்சி அமைக்க போறாங்க, தாக்கத்தை ஏற்படுத்துவது வேறு, ஆட்சி அமைக்க போவது வேறு, இரண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. விஜய் அவர்களை பொறுத்தவரை ஏற்கனவே நான் சொன்னதுதான், பெரிய நடிகராக இருக்கிறாங்க, பெரிய ஒரு மாஸ் ஃபேன் பேஸ் இருக்கக்கூடிய ஒரு நடிகர். அதே நேரத்தில் உச்சத்திலிருந்து விட்டு நான் வந்து இதுக்கு வரணும் அப்படின்னு நினைச்சு வந்திருக்கிறாங்கன்னு அவங்களே சொல்றாங்க. தாக்கம் ஏற்படுத்துவாங்களா? கண்டிப்பா ஏற்படுத்துவாங்க. என்னுடைய நம்பிக்கை தேசிய ஜனநாயக கூட்டணி நாங்கள் ஆட்சி அமைப்போம் என்பது என்னுடைய தொடர் நம்பிக்கை. தொடர்ந்து அதை பிரதிபலித்துக் கொண்டு வருகின்றேன். கூட்டணியிலிருந்து வெளியே போயிருக்கக்கூடிய டிடி தினகரன் அவர்களையும் ஓபிஎஸ் அவர்களையும் நீங்க தொடர்பு கொண்டு பேசலாம் சொல்லியிருக்கீங்க. இப்போ மறுபடியும் பாஜகவுடைய தேசிய தலைமை அவர்களை தொடர்பு கொண்டு பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா? அண்ணே, ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணுங்கண்ணே, தேர் ரெஸ்பெக்டபிள் மெம்பர்ஸுங்கண்ணா. தனிப்பட்ட முறையில் நட்பு இருக்கு, தனிப்பட்ட முறையில் இத்தனை ஆண்டு காலம் நம்மோடு பயணம் செய்திருக்கின்றார்கள், பிரச்சனையை சந்திச்சு பயணம் பண்ணியிருக்காங்க. ஒரு முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் நான் வந்து அன்ரெகனைஸ்டு சிம்பிள்ல போய் நிக்கிறேன்னா அதுக்கு எவ்வளவு பெரிய ஒரு மனசு வேணுங்கண்ணா. எத்தனை பேர் அதை செய்வாங்க? செஞ்சாரு. டிடிவி அண்ணா இந்த எலெக்ஷன்ல வந்து எம்பி ஆக வேண்டிய அவசியமே இல்லையா, அவரே போய் நின்னார். என்ன காரணம்? தேசிய ஜனநாயக கூட்டணி பலமா இருக்கணும், பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய கரத்தை வலுப்படுத்தணும். அதனால் இருவரும் பெரிய மனிதர்கள். விமர்சனம் வைக்கிறவங்க 10,000 வச்சுட்டு போலாங்கண்ணா. எம்பியா இருந்து டிடிவி என்ன சாதிக்க போறாருன்னா இந்த நேரத்தில் அவருடைய கவனம் எல்லாம் தமிழக அரசியல் களத்தில் இருக்கு. இருந்தும் ஏன் எம்பி எலெக்ஷன் நின்னாரு? பிரதமருடைய கரத்தை வலுப்படுத்துவதற்காக. ஓபிஎஸ் அண்ணா பத்தி நான் சொன்னேன். அதனால் இருவரும் மீது மிகப்பெரிய மரியாதை நான் வைத்திருக்கின்றேன், மிகப்பெரிய கௌரவம் வச்சிருக்கிறோம், நம்ம கட்சி வச்சிருக்கு. அதனால் நிச்சயமாக அவர்கள் மறுபரிசீலனை செய்வாங்க, பேசுவாங்கன்னா காலம் இருக்கு, நேரம் இருக்கு. எல்லா கேள்விகளுக்கும் இன்னைக்கே விடை கிடையாதுங்கண்ணா. நானும் சாதாரண ஒரு மனிதன் தான். ஆனால் நண்பர்கள் நீங்க கேட்கக்கூடிய எல்லா கேள்விகளும் எனக்கு விடை இல்லை. இன்னைக்கு ஒரு எதிர்பார்ப்போடு உங்க முன்னாடி பேசுறேன். இன்னும் ஒரு வாரம் 10 நாள் கழிச்சு திரும்ப கேளுங்க, 15 நாள் கழிச்சு கேளுங்க. ஏன்னா தலைவா இன்னும் 7-8 மாசம் இருக்கு எலெக்ஷனுக்கு. ஒரு மாசம் கழிச்சு இதே கேள்வியை கேளுங்க, 2 மாசம் கழிச்சு கேளுங்க. இன்னைக்கு நீங்க கேட்ட கேள்விக்கு அந்த பதில் சொல்லிருக்கேன். எல்லா கேள்வி இன்னைக்கு ஏன் கேக்குறீங்கன்னா ஒரு மாசம் கழிச்சு அதை கேளுங்க தலைவா. 26 தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சிருக்கு. என்னதான் ஓபிஎஸும் தினகரனும் கூட்டணிக்கு வந்தாலும் அதை எடப்பாடி ஏத்துக்கணும். அது ஏத்துக்கிட்டாதான் அதிமுக தலைமையில தான் கூட்டணின்றது சொல்லியிருக்காங்க. நான் யூகத்திற்கு பதிலளிக்க விரும்பலீங்கன்னா இன்னைக்கு பிரச்சனைக்கு இன்னைக்கு பதில் கொடுத்திருக்கேன், பொறுத்திருப்போம். ஒரு வாரம் கழிச்சு மறுபடியும் பேசுவாங்க. சசிகலாவும் அறிக்கை கொடுத்திருக்காங்க, பிரிந்திருக்கக்கூடிய அதிமுக சக்தி எல்லாம் ஒன்றிணைங்க 2026 நமக்கு வந்து பிரகாசமா இருக்குங்கிறாங்க. சசிகலா அம்மா அவர்கள் ஒரு முக்கியமான தலைவர் தமிழக அரசியல்ல. அவருக்குன்னு ஒரு பெரிய தாக்கம் இருக்கு, அவங்க பேசியிருக்கிறாங்க. அதனால இப்போதைக்கு அதை பத்தி நான் கருத்து சொல்வது சரியா இருக்காதுங்கன்னா பொறுத்திருங்கள், காலம் வரும் வரை காத்திருங்கள். அதிமுக வேணும்னு அண்ணாமலை அவர்கள் எதிர்பார்க்கிறாரா? அண்ணா, நான் என் கருத்து இங்க சொல்றதுக்கான இடம் கிடையாதுங்கண்ணா. கட்சி இருக்கு, கட்சியினுடைய தலைவர்கள் இருக்கிறாங்க, அவங்க பேசுவாங்க. எனக்கு ஒரு சாதாரண தொண்டனா உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன், என் கருத்தை நான் முன் வச்சிருக்கேன். செங்கோட்டையன் நாளைக்கு செய்தியாளர்களை சந்திக்க போறாரு, அவரை சமாதானப்படுத்த பாஜக முயற்சி செய்தா செய்தி. அண்ணே ஒரு நிமிஷங்க அண்ணன் முதல்ல சந்திக்கட்டும், நீங்க அண்ணன் கிட்ட கேள்வி கேளுங்க. செங்கோட்டையன் பதில் சொல்லட்டும், பதில் சொன்னதுக்கு அப்புறம் கேள்வி கேளுங்க, பதில் சொல்றேங்கண்ணா. நடக்காத ஒரு செய்தியாளர் சந்திப்புக்கு இன்னைக்கே பதில் சொல்லுங்கன்னா எப்படிங்கண்ணா நான் சொல்ல முடியும்? எஸ் மேடம். திமுகவுக்கு வந்தா வரவேற்புன்னு சொல்லி ஈரோட முத்துசாமி வந்து வரவேற்கிறார். யாருங்கண்ணா? முத்துசாமி என்ன இங்க இருந்தா நாங்க போனாருன்னா அவர் என்ன நீங்க முத்துசாமி என்ன அந்த ஆள் பிடிக்கிற வேலையை முதல்ல விட்டுறணுங்கண்ணா. நான் இன்னைக்கு அண்ணன் முத்துசாமி அவர்கள் மீது பெரிய மரியாதை வைத்திருக்கக்கூடிய மனிதன். நான் மாற்றுக் கட்சியில் இருந்தாலும் கூட ஒரு ஜென்டில்மேன் அரசியல்வாதி, நல்ல அரசியல்வாதி. அவருக்கு எதுக்கு இந்த வயசுல ஆள் பிடிக்கிற வேலை? அவருடைய வயசுக்கு நாங்க மரியாதை கொடுக்கிறோம். தமிழக அரசியலுடைய மூத்த அரசியல்வாதி, ஒரு முக்கியமான அரசியல்வாதி. அதனால அண்ணன் ஆள் பிடிக்கிற வேலையை விட்டுட்டு அவருடைய துறையை கவனம் கொடுத்து 2026 வரைக்கும் அவர் அமைச்சரா இருக்கிறாரு. மக்களுக்கு நல்லது செய்வதற்காக யோசிக்கணும். ஆள் பிடிக்கிற வேலையை அண்ணன் முத்துசாமி அவர்கள் விட்டுறணும். 2 நாள் பயணமா நிதியமைச்சர் வந்து தமிழகம் வந்திருந்தாங்க, 30 நாடுகளில் கலந்து கொண்டிருந்தாங்க. உட்கட்சி பூசல், கட்சியில சில சலசலப்புகள் இருக்கு, கூட்டணி வந்து சலசலப்பு இருக்குன்னு சொல்லி கருத்து தெரிவிச்சிருக்காங்க. என்ன மாதிரியான சலசலப்பு கட்சியில? அண்ணா ஒரு நிமிஷம், நான் ஏற்கனவே சொல்லியிருக்காங்கண்ணே, நான் வந்து அரசியல்ல சில விஷயங்களை கடந்து செல்லக்கூடிய ஒரு மனிதன். காரணம் வந்து நம்ம மாற்றம் நீங்க நிக்கிறோம், அப்ப நம்ம செய்யக்கூடிய நிறைய வேலைகள் வித்தியாசமா தான் இருக்கும். எல்லா வேலைகள் வித்தியாசமா தான் இருக்கும். காரணம் ஒரு விஷயத்துக்காக நம்ம வந்திருக்கோம், விஷயத்தை செய்யறோம். கட்சி நமக்கு வந்து அந்த அங்கீகாரம், மரியாதை, கூட இருக்கக்கூடிய தொண்டர்கள் கூட நிக்கிறாங்க, அது வேறங்கண்ணா. ஸோ இதுல சில தலைவர்களுக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கலாம், மாற்று கருத்து இருக்கலாம், அவங்களுடைய பார்வை வித்தியாசமா இருக்கலாம். பேசுவதற்கு உரிமை இருக்கு. நான் எப்பொழுதும் சொல்றதுதான், அரசியல் நீங்க இருந்தீங்கன்னா 4 பேர் நல்லவன் சொல்லுவாங்க, 4 பேர் கெட்டவன் சொல்லுவாங்க. கெட்டவன் சொல்ற ஒருத்தட்டையும் போய் நான் பதில் சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னா என்னுடைய நேரம் அதுக்கு மட்டுமே கழிந்து விடும். அதை விட எனக்கு முக்கியமான வேலை இருக்கிறது. 24 மணி நேரம் தான் உங்களுக்கு இருக்கு, எனக்கு இருக்கு. அது ஆரோக்கியமான முறையில் செலவிட வேண்டும் என்று யோசிக்கின்றேன். அதனால் இதையெல்லாம் கடந்து செல்வோம். முக்கியமான விஷயங்கள் கையில் இருக்கு. இதற்கு நான் பதிலளிக்க விரும்பலைங்கண்ணா.
திரு அண்ணாமலை மாநில தலைவராக நீடிச்சிருந்தாங்கன்னா அந்த கூட்டணி ஒருங்கிணைக்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா இதுல ஒருங்கிணைக்கிறது ஒருங்கிணைக்கல அப்படிங்கறதெல்லாம் முக்கியம் கிடையாதுங்கண்ணா. மாநில தலைவர் அப்படிங்கிறது என்னோட ஸ்டாண்ட் வெரி கிளியர். அது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். நான் மாற்றத்திற்காக நின்ற ஒரு மனிதன், மாற்றத்துக்காக இப்போ நிக்கிறேன். கட்சி சொல்லி இருப்பது இப்ப ஏத்துக்கிட்டு நிக்கிறேன். ஏன்னா எல்லா நேரத்திலும் நீங்க 5th கியர்ல வண்டி ஓட்ட முடியாது. சில நேரத்தில் ரிவர்ஸ் கியர் போடணும், சில நேரத்தில் 3rd கியர் போடணும், சில நேரத்தில் 2nd கியர் போடணும். அதனால் இது மாநில தலைமை இவங்க அவங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்கன்னா, ஒரு கட்சியினுடைய பார்வை வேறு மாதிரி இருக்கும். மதிப்பு மிகுந்த தலைவர்கள் மறுபரிசீலனை செய்வார்கள் என்கின்ற நம்பிக்கை இருக்கு. பொறுத்திருப்போம். சரிங்களா? கட்சியில மேலிட பொறுப்பாளர்கள்